பிரபாஸ், பிரசாந்த் நீல் இவங்களுடைய கூட்டணியில மிக பிரம்மாண்டமா உருவாகி வெளிவந்திருந்த படம் தான் சலார். இந்த ஒரு படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த படம் தற்போது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. படம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அங்க பாருங்க. படத்துல இருக்க மிஸ்டேக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். குஸ்தி சண்டை நடக்கக்கூடிய இந்த ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா இவரு இங்க மேல போகக்கூடிய அந்த கரண்ட் கம்பி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணுவாரு. மேல இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கம்பத்துடைய அந்த வயர் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியத்துல தான் இருக்கும். ஆனா இவர் கரண்ட் கம்பியை கட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் லேசா தான் இருக்கும். அதை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ரோப்பா பிளாக் கலர்ல அதை மென்ஷன் பண்ணிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கரண்ட் கம்பி வயர் மட்டும்தான் இருக்கும். அந்த பிளாக் கலர்ல அந்த ரோப் இருக்கு இல்லையா இந்த வயர்ல, அது எதுவுமே இதுல இருக்காது. சோ இவர் இந்த வயரை எங்க கட் பண்ணாரு அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ் தான். அதே மாதிரி கட் பண்ணி இதே வயரை இந்த ஒரு பலகா மேல கட்டிங் பிளேடோட சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த வயர் பார்த்தோம் அப்படின்னா தடிமனா தான் இருக்கும். கட் பண்ணும் போதும் அதே வயர் தடிமனா தான் இருக்கும். ஆனா இவர் அதே வயரை கையில பிடிப்பாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த வயர் அலுமினியத்தால் ஆனது. ரெண்டு சுத்து மட்டுமே சுத்தி இருக்கிறது போல ரொம்பவே சின்னதா இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தடிமனா பெருசா இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு கரண்ட் கம்பியை பிடிச்ச பின்னாடி இவருக்கு ஷாக் அடிச்சு கீழே விழுந்துருவாரு. அப்போ இவருடைய அந்த வாயில பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு ஓரத்துல லேசா ரத்தம் லீக்கேஜ் ஆகி வெளியே வருது போல காட்டியிருப்பாங்க. அது லேசா தான் இருக்கும். அடுத்த ஃப்ரேம் காட்டும் போது இப்படி லேசா இருந்த ரத்தம் ரொம்பவே அதிகப்படியா இருக்குது போல காட்டியிருப்பாங்க. திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவர் கீழே விழுந்து கிடக்கும் போது அந்த வாயில இருந்து ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வரைக்கும் வடிஞ்சிருக்கிறது போல இருக்கும். அந்த கழுத்து பகுதி பக்கத்துலயும் லேசா அங்கங்க டாட் டாட்டா இருக்கிறது போலதான் ரத்தம் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த ஃப்ரேம்ல காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி லேசா அங்கங்க இருந்த ரத்தம் எதுவுமே இல்லாம அந்த வாய்கிட்ட மட்டுமே லேசா வடிஞ்சிருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு ஃப்ரேமுக்குமே வித்தியாசத்தை கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். இந்தியாவில இருந்து ஸ்ருதிஹாசன் எங்க இருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய டைம் அப்படின்றத பார்க்கும்போது 10:34 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியா டைம் நைட்டு 10:30 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய அப்பா நியூயார்க்ல இருப்பாரு. அவரு இந்த விஷயத்த பார்க்கும்போது அந்த போனை எடுத்து பார்ப்பாரு. அவருடைய போன்ல பார்த்தோம் அப்படின்னா டைம் 3:06 PM அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் 10:30 மணி நைட்டு அப்படின்னா நியூயார்க்ல டைம் பார்த்தோம் அப்படின்னா 9 மணியா இருக்கணும். ஆனா இவங்க பார்த்தோம் அப்படின்னா 3 மணி அப்படின்ற மாதிரி காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க அந்த சிஸ்டத்துல வச்சு. அப்படி அந்த சிசிடிவி கேமராவை இவங்க பார்க்கும்போது எங்கேயுமே இது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கார்னர்ல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் சிம்பிள் மட்டுமே வச்சிருப்பாங்க. மிச்சம் எந்த இடத்துலையுமே இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இத்தனை மணிக்கு இந்த டைம், இத்தனை ஃப்ரேம்ல, இத்தனை செகண்ட்ல இது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சிசிடிவில இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அவசரத்துல பண்ணிருப்பாங்க போல இருக்கு. என்னோட சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ. இந்த ரெண்டு ஃப்ரேம்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க கண்டினியூஸ்னாவே. ஸ்ருதிஹாசனை ஏர்போர்ட்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வரதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பாம் அந்த கார்கள்ல செட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி இவர் இந்த பாம் பார்த்தோம் அப்படின்னா கார்களுடைய அந்த டயர்ல வைக்கும் போது அது கிரீன் கலர் சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா காட்டிட்டே இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த கிரீன் கலர் சிக்னல் ரெட் கலருக்கும் மாறி இருக்கும். ஆனா இந்த ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா அவரு அந்த பாம் அப்படின்னு சொல்லலாம் அது அந்த காருக்கு பின்னாடி தான் டயர் புறமா வைப்பாரு. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் பாம் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கும். அங்க பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர்ல இண்டிகேட் ஆயிட்டே இருக்கும். ஆனா டயர் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வெடிக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருப்பாங்க. வச்ச டைம் பாம் வெடிக்காம வேற இடத்துல இருந்து வெடிக்குது. டயர் வீக்கா இருக்கும் போல இருக்கு. அடுத்ததா ஸ்ருதிஹாசன் மார்க்கெட்ல போய் பல்பு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது இவங்க எல்லாருமே அவங்கள அட்டாக் பண்ண போறது போல காட்டியிருப்பாங்க. அப்போ இவங்க வாங்கிட்டு வந்த அந்த பல்பு எல்லாமே இவங்களுடைய காலுக்கு கீழே இப்படிதான் போட்டு வச்சிருப்பாங்க. இதே ஃப்ரேம் கண்டினியூ ஆகும்போது இப்படி கிடந்த அந்த பல்பு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஃப்ரேம்லயே இந்த மாதிரி
ஸ்ருதிகாசன் இங்க இருப்பாங்க. அந்த பல்பு எல்லாமே இப்படி தள்ளி தள்ளி கிடக்கிறது போல காட்டியிருப்பாங்க. முதல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல அவங்களுடைய காலுக்கு கீழே கிடக்கும். திரும்ப காட்டும் போது இந்த மாதிரி கிடக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் அவங்க பார்த்தோம் அப்படின்னா கிளம்பி போவாங்க. ஆனா இவங்க மார்க்கெட்டுக்கு இந்த பல்ப் வாங்க தான் வந்தாங்க. ஆனா வாங்கின பல்பை இதே வீதியில போட்டுட்டு போவாங்க. அப்புறம் எதுக்கு இவங்க பொடி நடையா போய் மார்க்கெட்ல போய் இந்த பல்ப் வாங்கிட்டு வந்தாங்க? கடைசியில இந்த சீனவே பல்ப் வாங்க வச்சுட்டீங்க. அடுத்ததான் இந்த ஃப்ரேம்ல இந்த கார் வந்து இங்க சென்ட்ரா நிக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் முன்னாடி தான் இந்த கார் நிக்கிறது போல இருக்கும். ஆக்சுவலா இந்த காருக்கு பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இருக்கும். இந்த கார் நிக்கிற இடத்துல ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த காருக்கும் முன்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்கும். மொத்தம் 3 கண்டெய்னர் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நிற்கும். ஆனா இந்த கார் பார்த்தோம் அப்படின்னா வந்த உடனே நடுவுல சென்ட்ரா நிக்கக்கூடிய கண்டெய்னர் முன்னாடி தான் நிக்கிறது போல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் காட்டியிருப்பாங்க. அடுத்த ஃப்ரேம் காட்டும் போது சென்ட்ரல்ல நின்ற கண்டெய்னர் பக்கத்துல நின்று இந்த கார் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஏற்கனவே ஃபர்ஸ்டா ஒரு கண்டெய்னர் நின்றுச்சு இல்லையா, அந்த கண்டெய்னர் பக்கத்துல அதே கார் நிக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா இந்த ஃப்ரேம்ல தேவா அவருடைய வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து நீங்க என்னுடைய பிறந்த நாளுக்கு கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போறது போலவே காட்டியிருப்பாங்க. கையில பார்த்தோம் அப்படின்னா சில ரோசஸ் வச்சிருக்கிறது போலதான் இந்த ஃப்ரேம் அமைஞ்சிருக்கும். ஆனா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தீ பத்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கையில அந்த ரோஸ் மட்டும்தான் இருக்கும். திடீர்னு எப்படி இவர் கையில அந்த கேக் கட் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கத்தி இவர் கைக்கு வந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய இந்த பொண்ணோ அங்க இருக்கக்கூடிய பசங்களோ பொண்ணோ யாருமே இந்த கத்தியை இவருடைய கையில கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இப்படி? அடுத்ததா இந்த ஃப்ரேம்ல இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதிகாசன் அவங்களுடைய போட்டோவை அமைச்சு இவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் போனை எடுத்து அந்த லாக் எடுப்பாரு, ஸ்கிரீன் லாக். அப்போ அவருடைய மொபைல்ல டைம் பார்த்தோம் அப்படின்னா 17:30 அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். அந்த லாக் ஸ்கிரீன் ஆன் ஆனோன்னு வாட்ஸ்அப்புக்குள்ள போயிடுவாரு. அப்போ அவருடைய மொபைல்ல டைம் பார்த்தோம் அப்படின்னா 17:50 அப்படின்னு இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது 17:30 இருக்கும், திரும்ப காட்டும்போது 17:50 அப்படின்ற மாதிரி தப்பா காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. லாக் ஸ்கிரீனை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குள்ள போக அவ்வளவு நேரம் ஆகுது. இந்த ஃப்ரேம்ல ஸ்ருதிகாசன் அவங்கள இவர் பிடிச்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா செல்ஃபி எடுக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அப்படி செல்ஃபி எடுக்கும் போது இவங்களுடைய பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுக்காண்டி சில ஆட்கள் எல்லோ கலர் ஹெல்மெட்டை போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருப்பாங்க. அவங்க யாருமே இந்த போட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஸ்ருதிகாசன், பிரபாஸ் இவங்க மட்டுமே இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அந்த கூடவே அந்த போட்டோ எடுத்த நபரும் இருப்பாரு. ஸோ இங்கே ஹெல்மெட் போட்டு இருந்த இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு தான் தெரியல. லஞ்ச் டைம் பாஸ் சாப்பிட போயிருப்பாங்க அப்படின்றீங்களா? அடுத்த ஃப்ரேம்ல பிரபாஸ் அவருடைய கையில அவருடைய சாப்பாடை வச்சுட்டு நிற்பாரு. அப்போ இவரை அடிக்க வருவாங்க. அப்போ இவருடைய அந்த காலுக்கு பக்கத்துல தான் அந்த டிஃபன் கேரியரை பார்த்தோம் அப்படின்னா வச்சிருப்பாரு. அத இந்த ஃப்ரேம்ல ரொம்பவே நல்லா பார்க்க முடியும். இவங்க 2 பேரை அடிச்சு பறக்க விடுவாரு. இவங்க 2 பேரும் பறக்கும் போது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அம்மா தேவா அவருக்கு முன்னாடி நிக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஏற்கனவே காலுக்கு பக்கத்துல இருந்து அந்த டிஃபன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே அவர் மட்டுமே தனியா சண்டை போட்டது போல இந்த ஃப்ரேம்ல காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா இருக்கிறது போல காட்டியிருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம அவங்க அம்மா இங்கே நிற்பாங்க. அவரு பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் இருந்து நடந்து வர்றது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைட் போய்கிட்டு இருக்கும்போது பிரபாஸ் பார்த்தோம் அப்படின்னா சிகரெட்டை எடுத்து பத்த வைப்பாரு. அப்படி சிகரெட் பத்த வைக்கும் போது அந்த தீக்குச்சி பார்த்தோம் அப்படின்னா சிகரெட்டு கிட்ட கொண்டு போகும்போது அணைஞ்சு போயிடும். ஆனா இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா பத்த வச்சு ஊதுவாரு. ஏன்னா இவர் ஹீரோ இல்லையா, அதனால பத்த வச்சது அணைஞ்சா கூட மறுபடியும் பத்திக்கிரும் போல இருக்கு. அடுத்த ஃப்ரேம்ல ஸ்ருதிகாசன் அவங்களுடைய கையில பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய லோகோவை பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி குத்துவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணும்போது இவங்களுடைய கையை லேசா திருப்பி தான் அந்த லோகோவை பார்த்தோம் அப்படின்னா குத்துறது போல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல கட்டியிருப்பாங்க. அந்த லோகோ ரொம்பவே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அடுத்த ஃப்ரேம்ல இவங்க உட்காந்துருக்கும் போது அதே லோகோவை காட்டுவாங்க. அந்த லோகோ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் பெருசா இருக்கும். அது மட்டும் இல்ல கரெக்டா ஏற்கனவே கையை திருப்பி குத்துனாங்க இல்லையா, அந்த இடத்துல லோகோ இருக்காது. ஸோ அந்த ஒரு ஆர்ம்ஸ் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா லோகோ இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா ஸ்ருதிகாசன் அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி பிரபாஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்ல பறந்து வர்றது போல இருக்கும். அப்படி பறந்து வரக்கூடிய இந்த கார்ல பார்த்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாத காரு தான் அனாமத்தா அந்த இடத்துல அப்படியே பறந்து வரும். தெரிகிறதா? அதுவும் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிரைவர் சீட் அப்படின்றது ரைட் சைடு தான் இருக்கும்.
ஆனா பிரபாஸ் பார்த்தோம் அப்படின்னா லெப்ட் சைடு இறங்கி வருவாரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிற வேணாமா, இவரு லெப்ட் சைடு உட்காந்துக்கிட்டே ரைட் சைடு வண்டி ஓட்டுவாரு அப்படின்றத. அதே மாதிரி பாலிடிக்ஸ் பத்தி பேசுவாங்க. அப்போ இந்த ஃப்ரேம் காட்டும்போது இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னை போல் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அடுத்ததா கேஸ் ஃபயர் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கலவரம் ஒன்று நடக்கும். அந்த கலவரத்துல இவருடைய முகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது லேசா அங்கங்க பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமானு சொல்லலாம். ஆனா அங்கங்க பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்படி இருந்த ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தலைகீழ ரொம்பவே அதிகப்படியான ரத்தம் இவர் முகத்துல இருக்கிறத காட்டியிருப்பாங்க. திரும்ப அதே ஃப்ரேம் காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்படி அதிகமாக இருந்த முகத்தில் ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க லேசாக இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா இந்த ஃபைட் சீன்ல பிரபாஸ் அவருடைய அந்த நெஞ்சில பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் ரொம்பவே லேசா இருக்கிறது போல தான் காட்டியிருப்பாங்க. முகத்துலையும் அங்கங்க தான் இருக்கிறது போல இருக்கும். ஆனா நெஞ்சில பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் லேசா தெரிச்சிருக்கிறது போல இருக்கும். இதே கண்டினியூஷன் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா லேசா இருந்த ரத்தம் ரொம்பவே அதிகப்படியா இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிரபாஸ் முகத்துல இந்த மாதிரி தான் ரத்தக்கரை இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இதே கண்டினியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருந்த ரத்தக்கரை லேசா இந்த மாதிரி இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அந்த நெத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா ரத்தக்கரை இருக்காது. ஆனா இந்த ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த நெத்தியில நடுவுல ரத்தக்கரை இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இல்லாத போல காட்டியிருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ல இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி காட்டிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபைட் முடிஞ்ச பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய முகம் அந்த கழுத்து பகுதிகள்லாம் ரொம்பவே அதிகப்படியான ரத்தக்கரை இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஃபைட் பண்ணும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரத்தக்கரை இல்லை. ஃபைட் முடிஞ்ச பின்னாடி அவ்வளவு ரத்தக்கரையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் மேலவே ஊத்திட்டாங்க போல இருக்கு மாஸ் காட்டுறதுக்காக. ஆனா அதுவே தமாசாயிருச்சு. இந்த ஃப்ரேம்ல பிரபாஸ் நடந்து வரும்போது அவருடைய ரெண்டு கையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் காப் அப்படின்றது லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த செயினை தான் கட் பண்ணுவாரே ஒழிய அந்த கை ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் காப் அப்படின்றத கட் பண்ண முடியாது, கட் பண்ண மாட்டாரு. ஆனா செயினை தான் கட் பண்ணுவாரு. அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரெண்டு கையிலையுமே அந்த ஹேண்ட் காப் அப்படின்றது இருக்காது. ஸோ அதை எப்படி கட் பண்ணாரு அப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை பேன் இண்டியா ஹீரோ அப்படின்னா அப்படிதான் போல. அடுத்ததா இந்த ஃப்ரேம்ல பிருத்திவிராஜ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கையில பெரிய பாலை வச்சுட்டு வெட்டுறது போல இருக்கும். அதுல இந்த லாஸ்ட் சைடு இருக்க இவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல டச் கூட பண்ணிருக்காது கத்தி, இருந்தாலும் அவரும் வெட்டு வாங்கிட்டு விழுந்தது போலவே நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பிருத்திவிராஜ் அவரை அடிக்க வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பைக்ல சில ஆட்கள் வருவாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கையில எந்த விதமான டூல்ஸுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்க அடி கொடுக்க வரல, அடி வாங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அதே மாதிரி படத்துடைய ஆரம்பத்திலேயே நிபந்தனை அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. அந்த நிபந்தனை புக்கு தான் இங்க நடக்கக்கூடிய அரசாட்சியை நிர்ணயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு கணக்கு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கணக்குல நம்மளவே மிஞ்சிட்டாங்க. அதுல காப்பான் அப்படின்னு மொத்தம் 61 பேர் இருக்காங்க, 61 ஓட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கால்குலேட்டரை போடுமேன். அடுத்து துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் துறைகள் 3 பேரு, ஒவ்வொரு துறைக்குமே 8 ஓட்டு. அப்படி பார்க்கும்போது 24 ஓட்டு. ஏற்கனவே 61, இப்போ ஒரு 24. அடுத்து கர்த்தா. சோ கர்த்தாவுக்கு மொத்தம் 15 ஓட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நிபந்தனை போக்குல மொத்தம் 101 பாகங்களா பிரிச்சதா சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க வந்த கணக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு 61, அடுத்து ஒரு 24, அடுத்து ஒரு 15, ஆக மொத்தம் 100. 100க்கு 100 தான் வாங்கியிருக்காங்க 101க்கு. கணக்குல நம்மளை மிஞ்சிட்டானுங்களே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பாபி சிம்மா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல மன்னார் வம்சத்துல கல்யாணம் பண்ணி மன்னார் வம்சத்துடைய மருமகனா இருப்பாரு. ஆனா அவரு சௌரியர்கள் அப்படின்றத கடைசியா சொல்லியிருப்பாங்க. சௌரியர்கள் அப்படின்னா அவங்களுடைய முதுகுக்கு பின்னாடி கீறல்கள் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மன்னார் வம்சத்துல கல்யாணம் பண்ண இவரு அவருடைய பொண்டாட்டிக்கு கண்டிப்பா அவருடைய முதுகு பின்னாடி இந்த மாதிரி கீறல் இருக்கு, இவர் பார்த்தோம் அப்படின்னா சௌரியர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க பொண்டாட்டி கண்டுபிடிக்காம நம்மளை கண்டுபிடிக்க விட்டாங்க பத்தியா, அதாங்க படத்துடைய சஸ்பென்ஸ். அடுத்ததா இந்த படத்துல பாபி சிம்மா அவர் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன் பார்த்தோம் அப்படின்னா iPhone 14 யூஸ் பண்ணுவாரு. ஆக்சுவலா படத்துடைய கதை பார்த்தோம் அப்படின்னா 2017 நடக்குது. iPhone 14 பார்த்தோம் அப்படின்னா 2022 செப்டம்பர் 16 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் எப்படி 2017 வாங்கி யூஸ் பண்றாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை டைம் டிராவல்ல போய் வாங்கிட்டு வந்திருப்பாரு, விட்டுறலாம். அதே மாதிரிதான் ஸ்ருதிஹாசன் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய போன் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் S23 அல்ட்ரா அப்படின்ற போனை யூஸ் பண்ணுவாங்க.
படத்துடைய கதை பார்த்தா அப்படின்னா 2017 நடக்குது. ஆனா சாம்சங் S23 அல்ட்ரா அப்படின்ற போனு ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா 2023 ரிலீஸ் ஆன போனை 2017 பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதிஹாசன் யூஸ் பண்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் டைம் டிராவல் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. இது எல்லாமே சலார் படத்துல பலார்னு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாரு.